Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுங்க. 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது தியரி கொஸ்டின்ஸ் 12th அக்கௌண்டன்சியில் தியரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த தியரி கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நாம என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். சரியா? அதனால் இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு. இதோட ஆன்சர்ஸை நல்லபடியாக பார்த்துங்க. கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்? லாப நோக்கமற்ற அமைப்பின் முதல் இன வரவுகளுக்கு ஏதேனும் 4 எடுத்துக்காட்டுகளை தருவோம். கிவ் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரியா? அதுக்கப்புறம் சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? சரியா? ஆதாய விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் கெய்னிங் ரேஷியோ? அதுக்கப்புறம் டேலி இஆர்பியில் குழு என்றால் என்ன? வாட் இஸ் குரூப் இன் டேலி இஆர்பி 9? நடைமுறை முதல் என்றால் என்ன? அதாவது வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடுகள் தெரியும். ஸ்டேட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். சரியா? தெளிவாக பார்த்துங்க. கூட்டாளி விலகலின் போது செய்ய வேண்டிய அதாவது சரி கட்டுதல்களை பட்டியலிடுவோம். லிஸ்ட் ஆஃப் தி அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் அட் தி டைம் ரிட்டைர்மெண்ட் ஆஃப் தி பார்ட்னர் இன் ஏ பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம். சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. இயக்க லாபம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? ஹவு இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டேலி இஆர்பி 9 லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும். எக்ஸ்பிளைன் ஹவு டு வியூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இன் டேலி இஆர்பி 9. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் நிலை அறிக்கை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்? சரியா? உயில் கொடை என்றால் என்ன? வாட் இஸ் லெகசி? இதை தெளிவாக பார்த்துங்க. உயிர் லாபம் என்றால் என்ன? வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்? அதுக்கப்புறம் தியாக விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? கூட்டாளி விலகல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர் லாபம் தியாக விகிதம் எல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. சரியா? தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வாட் இஸ் ஆட்டோமேட்டிக் அக்கவுண்டிங் சிஸ்டம்? கூட்டாளி சேர்க்கும் போது மேற்கொள்ள வேண்டிய சரி கட்டுதல் யாவை? அதுக்கப்புறம் தியாக விகிதத்துக்கும் ஆதாய விகிதத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு வருக. ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் அதாவது அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ். பின்வரும் விவரங்கள் மாத்தானும் சரி அது தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தரவும். கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேட்டு பதிவு என்ன? வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி டு பாசிட் ஃபார் தி ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி கேபிட்டல் டு எ பார்ட்னர். சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கூட்டாண்மை நிறுவனத்தில் நற்பெயரை மதிக்கும் 4 சூழ்நிலைகளை தருவோம். ஸ்டேட் தி 4 சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்டர் விச் குட் வில் ஃபார் எ பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் இன் வேல்யூ. சரியா? தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது கூட்டாண்மை நிறுவனத்தின் நற்பெயரை மதிப்பிடும் 4 சூழ்நிலைகளை தருவோம். இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பங்கு என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் ஷேர்? மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன? வாட் இஸ் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்? கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன? வாட் ஆர் தி அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸ்? சரியா? நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. சரியா? அதாவது டேலி இஆர்பி 9 முன்னே வரையறுத்துள்ள பேரிடுகள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேலி இஆர்பி லாப நட்டற்கணக்காக எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறாத பதிவேடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து தியரியில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நாளைக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட ஆன்சர்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.